ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய ஈமான் யகீன் உள்ளத்துல எந்த அளவு உறுதியாக ஆழமாக பதிஞ்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இவற்ற உறுப்புகளால நல்ல செயல்கள் வெளியாகும். பேசினா உண்மையை தான் பேசுவார், வாக்களிச்சா நிறைவேற்றுவார், நம்பினா அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வார், தவறான பேச்சுகள் பேச மாட்டார், பொருத்தமில்லாத வார்த்தைகளை பாவிக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில அவர் தீய பேச்சுகள் பேச மாட்டார். சிலவங்களுக்கு வாய திறந்தாவே தூசணம் தான். இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற மாதிரி சிலவங்க அவங்களோட வாயில வாரதே அந்த வார்த்தைகளை இங்க சொல்ல இயலாது, அதே வார்த்தைகள் தான். மேலா மூமின் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. வலல் பதி தீய வார்த்தைகள், இந்த தூசண வார்த்தைகள், சிலவங்க மிச்சம் பொருத்தமில்லாத பேசினாவே நாசமா போவ, அல்லது வேற தவறான வார்த்தைகள், கூடாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் வாயில அதுதான் வந்து கொண்டது. அல்லாஹ் தான் மன்னிக்கணும், அல்லாஹ் அப்படியா கொண்டவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும். எங்களோட வார்த்தைகளால நாங்க சோதிக்கப்படுறோம், அது எங்களுக்கு விளப்பம் இல்லை. எங்கட வாயில வெளியாகிற வார்த்தைகளால, தவறான வார்த்தைகளால எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கு. நல்ல வார்த்தைகளால் எப்படி நலவுகள் இருக்குதோ அதே போல தீய வார்த்தைகளால கெடுதிகள் இருக்கு. எங்கட ஒவ்வொரு கெட்ட செயலுக்கு பின்னால, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால சோதனை, தண்டனை, கேவலம், தர்த்திரியம், முசீபத் எல்லாம் மறைஞ்சுதான் இருக்குது. இதை விளங்கி கொள்றதுக்கு தான் ஈமான் தேவை. இதை விளங்கி கொள்றதுக்கு இல்மும் தேவை, ஈமானும் தேவை, மார்க்கத்துடைய அறிவும் தேவை. அந்த மார்க்கத்துடைய அறிவை செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு, செயல்படுத்துறதுக்கு யக்கீன் தேவை.